சொலையா 2 கோடி ரூபாய் அந்த கோபாலகிருஷ்ணன் மூஞ்சில வீசி நம்ம பாப்பா அவனை விரட்டி இருக்கு. இதை கேள்விப்பட்டு தாங்க முக்கியமான வேலையை விட்டுட்டு பதறடிச்சு நாங்க ஓடி வரோம். ஏங்க அதுக்கு நீங்க ஏங்க பதறணும்? இந்த கேள்வி எல்லாம் நீட்டி முடக்கி நல்லா கேளுங்க. ஆனா பணம் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் பாப்பாவை கேட்றாதீங்க. புதையல் கிடைச்சதுப்பா. சும்மா காமெடி பண்ணக்கூடாதுங்க. நாங்க நாயா பேய ஆளைறோம். புதைச்சு வச்சதும் கிடைக்க மாட்டேங்குது, தச்சு வச்சதும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா உனக்கு மட்டும் எப்படி புதையல் கிடைச்சது சொல்லு பாப்பா. இங்க பார், முதல்ல என்ன பாப்பான்னு சொல்றத நிறுத்து. என்ன பார்த்தா உனக்கு என்ன பாப்பா மாதிரியா தெரியுது? பாப்பா மாதிரி இல்ல, பீப்பா மாதிரி இருக்கு. என்னமா பண்ண போற? பார்த்தா நீ பீப்பான்னு சொல்ற? என்னம்மா? நிஜமாவே எனக்கு புதையல் டம்பா கிடைச்சது. நான் ஒரு வேகத்துல பணத்தை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எங்க போலாம், யார்கிட்ட கேட்கலான்னு அம்பத்தூர் ரோட்ல நின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பெட்ல 2 கோடிக்கு 1 லட்சம் கம்மியா இருந்தது. அதையும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்பா. இவ்ளோ பணத்தை ஏன் பெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கணும்? பேங்க்லயே போட்டுருக்கலாமே. பேங்க்ல போடுற மாதிரி இருந்தா எதுக்கு பெட்டுக்குள்ள மறைச்சு வைக்கிறாங்க? நல்ல வழியில வந்த பணமா இருக்காது. சரியா சொன்னீங்கப்பா. இந்த 2 கோடியை இப்படி வைக்கிறவங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத வழியில தான் இந்த பணம் வந்திருக்கணும். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. மாமா பணம் 2 கோடி திருடு போச்சு. இப்ப அதே மாதிரி எப்படியோ எனக்கு 2 கோடி கிடைச்சிடுச்சு. அதுக்கும் இதுக்கும் சரியா போயிடுச்சு. அவ்வளவுதான் ஏன் நியாய தர்மம். உன் மாமனார் வீட்டு மானத்தை நீ எப்படியோ காப்பாத்திட்டேடி. இப்போ அது உன் புருஷன் மனசு மாறி டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்கி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். ஆஹா, அதெல்லாம் நடராஜ் அவளை சீக்கிரம் மறக்க மாட்டா. நீ அவனோட அப்பாவை தள்ளி விட்டத அவன் மறப்பாங்கற. அவர் மறந்தா கூட நீங்க மறக்க விட மாட்டீங்க போல இருக்கே. ஆனாலும் நீங்க கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வினே வைங்க. அதை விட இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. உன்கிட்ட இந்த 2 கோடி கிடைச்சிருக்கே, அந்த பணத்தோட சொந்தக்காரங்க வந்து ஏன் பணத்தை கொடுன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ? ஆமால? ஆமா. கரெக்ட் இல்ல? இது நியாயமான கேள்வியா கூட இருக்கே. ஆமா, இல்லையா பின்ன? நல்லா ஆழமா யோசிச்சு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கேள்விதான். ஆமா ஆமா ஆமா. இங்க அப்பா அம்மா இருக்காங்க. நம்ம மாடியில போய் இத பத்தி பேசுவோமா? பேசலாம் பேசலாம். போலாம் போலாம். வாயா. பேசிட்டு வந்துடுறேன் சார். எதுக்கு இவங்கள மேல கூட்டிட்டு போற? வாங்க உள்ள வாங்க. வரேன் வரேன். நீங்களும் வாங்க. இப்ப எதுக்குமா கதவு மூடுற வந்திகா? இங்க பாருங்க, நாம பேச போறது முக்கியமான விஷயம். அதுக்காக நீ சொல்றதும் சரிதான். வாங்க. யோ வாயா. வாங்க உட்காருங்க. இல்ல அப்படியே நிக்கிறோம்மா. உட்காருங்க. சரி. நீங்களும் உட்காருங்க. உட்காரியா? நீ உட்காருமா. இல்ல இல்ல, எனக்கு இதுதான் வசதி. ஆமா, என்ன சொன்ன?
நட்ராஜனை அவ்வளவு சீக்கிரமா கூட்டிட்டு போக மாட்டான் அப்படிதானே? அது அப்படி இல்ல கண்ணு. என்ன எப்படி இல்ல? அடேல, எங்க போற? பேசக்கூடாது, பிச்சிருவேன் பிச்சு. எதுக்கு உனக்கு இப்படி ஒரு கெட்ட எண்ணம்? நான் நட்ராஜ் கூட சேர்ந்து நல்லா இருக்க கூடாது இல்ல? எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னவதானே நீ? வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். இப்ப குழந்தை உண்டாயிருக்கல, இதுக்கு என்ன சொல்ற? எதுவும் சொல்லல. மறுபடியும் நட்ராஜ் கூட சேர்ந்து வாழ போற, குழந்தைக்கு பெத்துக்க போற. அப்ப என்ன பண்ணுவ? நான் ஒண்ணும் பண்ண செத்து மாட்டேன். போயிடுவியா? ஒண்ணும் பண்ண சொல்லுடி. செத்து போயிடுவியா? செத்து போயிடுவியா? டேய், இங்க வா. இங்க வா. ஏயா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? எப்ப பார்த்தாலும் மாமியார் முந்தானிய பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு வலிக்குதுங்க, வலி தாங்க மாட்டாங்க. டேய், அவன்தான் ஆம்பளை. அறிவில்லாம உன் பின்னாடி வரானா? உனக்கு அறிவில்ல? ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு அடுத்தவங்க குடியை கெடுக்கிறது, அடுத்தவங்க பொருளை திருடுறது, பொய் பித்தலாட்டம் எல்லாம் இல்ல? குந்தம், திருடுறீங்களா? வாய் மடுங்க. சத்தம் வெளியே வரக்கூடாது. உங்க ரெண்டு பேருக்கும் வேலை செஞ்சு திங்கறதுக்கு என்ன கேடு? கையும் காலும் நல்லா தானே இருக்கு. உனக்கு என்ன குறைச்சல்? வேணாங்க, சொன்னா கேளுங்க. எப்ப பாரு ஓவர் ஆக்ஷன் பண்ணிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இனிமே பண்ண மாட்டேன், மன்னிச்சிடுங்க மேடம். எழுந்துறேன்றல. இங்க வா வா. ஓ ஐயோ, சாரி. இங்க பாருங்க, ரெண்டு பேரும் மன்னிச்சிருங்க. சாரி சாரி. நான் பழைய கணக்கு தீக்கிற ஞாபகத்துல எதுக்கு கூட்டிட்டு வந்தனோ அத சுத்தமா மறந்துட்டேன். மறந்துட்டாங்களா? சாரி சாரி. ஆமா, என்ன கேட்டீங்க? அந்த பணத்துக்குரியவங்க வந்து கேட்டா என்ன பண்ணுவேன்னு தானே? அதான் கேட்டோம். என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? நல்லா தெரியும் மேடம், நல்லா தெரியும். இப்ப மேடம் அப்ப பீப்பாவாடா? என்ன சிக்கு சிக்கா என்ன பார்த்து பீப்பா பீப்பான்னு சொல்லல? எனக்கு பணம் கிடைச்சதுன்னு பதறி அடிச்சு வந்தீங்க சரி, அப்புறம் என்ன உரியவங்க வந்தாங்கன்னு கேள்வி? என்ன பணம் உங்கள்டா? அந்த பெட் உங்கள்டா? இல்ல, நீங்க தான் அந்த பணத்தை பெட்டுக்குள்ள வச்சு தச்சீங்களா? எனக்கு தெரியும். எவனோ ஒருத்தனை செட் பண்ணி அவன் பண்ண மாதிரி என்கிட்ட கூட்டிட்டு வந்து அவனை பேச வச்சு என்கிட்ட பணம் பறிக்கலான்னு திட்டம் போட்டிருக்கீங்க. அப்படிதானே? கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? இதுக்கு மேல எனக்கு கிடைச்ச பணத்தை பத்தி நீங்க நினைக்கவே கூடாது, அடுத்தவங்க கிட்ட பேசவே கூடாது. என்ன சரியா? சரி, இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்றீங்கன்னா மாறி மாறி ஒருத்தர் கணத்துல ஒருத்தர் அரைஞ்சுக்கிறீங்க. நிறுத்தனா நான் அரைவேன். சரியா? ஸ்டார்ட். டேய், என்ன ஒழுங்கா அரைறீங்களா இல்ல நான் அரைவா? நானே அரைறேன். அத போது அத்தை, இங்க நின்னு அரைச்சு செத்து போயிடுவோம். அப்பா குடுமா. அப்பா இப்பதானப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கீங்க. உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில நீங்க ராமேஸ்வரம் வரைக்கும் எப்படிப்பா கார்ல போவீங்க? எதுக்குமா பயப்படுற? கத்தி குத்துக்கே சாகாதவன் கார்ல போறப்பவா செத்து போயிட போறேன்? அப்பா இப்படிலாம் பேசாதீங்கப்பா, சொன்னா கேளுங்க. நீங்க ராமேஸ்வரத்துக்கெல்லாம் ஒன்னும் போக வேண்டாம். ஏமா, நாங்க என்ன வேண்டாத வேலைக்கா போறோம்? சாமி கும்பிட தானம்மா போறோம். அது சக்தி வாய்ந்த சாமிமா. 2 கோடி ரூபாய் பிரச்சனை வந்தப்ப கிருஷ்ணனுக்கு மானம் போற நிலைமை வந்தது. அப்ப யாரு காப்பாத்துனது? அவந்திகா தான். அதான் எப்படிங்கிற? யாரால அந்த பிரச்சனை வந்துச்சோ அவளாலே அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சது கருப்பு. கிருஷ்ணன் உசுருக்கு வந்த ஆபத்தை என் மூலமா தடுத்து என்னைய காப்பாத்தினது அந்த சாமி தாமா. அந்த சாமியை தாமா பார்க்க போற, தடுக்காத. எதையும் சொல்லிக்க வேண்டாம். ஐயோ
வாயா வாயா. இதோ வந்துச்சுங்க பார். ஊர்காவல் படம் வந்துடுச்சுமா. நல்லா சோத்த போட்டு தொட்டில போட்டு ஆட்டு. தொட்டில ஆட்டணுமா? அதான் உங்க புருஷனுக்கு திமிர பாத்தீங்களா? அவர் வயித்துல குத்திருக்க கூடாது, வாயில குத்திருக்கணும். அத்தை, உங்ககிட்ட கூட சொல்லாம பையன் கையுமா எங்க போறாரு? ஆமா, அந்த மனுஷன் எங்க போயிட போறாரு? வேலை விஷயமா வெளியூர் போவாரு. நம்மள மாதிரி கோயில் குளம்னா சுத்த போறாரு. பேசாதீங்க அத்தை. என்கிட்ட கோவிலை பத்தி பேசாதீங்க. நான் சாமி மேல கோவமா இருக்கேன். இவ்ளோ கஷ்டப்பட்டு நமக்கு 5 பைசா கூட கிடைக்கல. அந்த 2 கோடி கை நழுவி போச்சு. வரமா? பார்த்து போயிட்டு வாங்கப்பா. வராயா? வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. கேளுங்க ஐயோ, கேளுங்க. சுமாரியா. சுமதி, உங்க அப்பா எங்கம்மா போறாரு? எங்கேயோ போறாரு. அத பத்தி உனக்கு என்ன? அவ்வளவு அக்கறை இருந்தா நீ அவர்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? என்னம்மா இதுக்கு போய் கோச்சுக்கிற? வெளியில போற மனுஷங்கிட்ட எங்க போறீங்கன்னு கேட்டா மரியாதையே இருக்காதுல்ல. அதான் உங்ககிட்ட கேட்டேன். ராமேஸ்வரத்துக்கு கோவிலுக்கு போறாரு. தனியாவா போறாரு? இல்ல, உமா அத்தியும் கிருஷ்ணா மாமாவும் போறாங்க. அப்பாவும் அவங்க கூட தான் போறாரு. போதுமா? போதும் போதும், இது போதும். போதும் போதும்ன்ற அளவுக்கு எங்கேயோ கிடைச்சிருக்கு போல இருக்கு. என்னம்மா சொல்ற? இல்ல, அங்கங்க நல்லா வீங்கி இருக்கே. எங்கேயோ நல்லா வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. கொண்டு பிடிச்சிட்டோளு. அப்படிலாம் கிண்டல் பண்ணாரு சுமதி. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு. மாமாவுக்கு உடம்பு சரியாகணும் நாங்க வேண்டிக்கிட்டோம். அங்க வரம் கொடுக்கிற பூசாரி அடிப்பாரு. அவர்கிட்ட தான் அடி வாங்கிட்டு வந்தோம். அப்ப எங்கேயாவது கொல்ற கோவில் இருக்கும், அங்கேயும் போயிட்டு வந்துருங்க. எங்கேயோ சமத்தியா வாங்கிட்டு வந்துட்டு பூசாரி அடிச்சாரும். மூஞ்சிங்கள பாரு. இந்த பக்கம் வா. அந்த கிருஷ்ணனும் உமாவும் கோயிலுக்கு போற விஷயத்த டிசிக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம். ஆ, ஆ. ஏண்டி, நீ இன்னும் இந்த இடத்த விட்டு நகரலையா? இந்த இடம் எங்கேயும் போயிடாது. உன் இடத்துல யாரும் வந்து உக்காந்துட மாட்டாங்க. சாப்பிட்டு வந்து இங்கேயே உக்காந்துக்கலாம், வா. இந்த இடத்துல யாரும் உட்கார மாட்டாங்க. ஆனா நான் போய் உட்கார வேண்டிய வீட்ல அவ போய் உட்கார போறா. அதுக்கு என்ன பண்ண போற? என்னங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப அப்செட்ல தாண்டி இருக்கேன். என்னாச்சுங்க? சேர்மதுரையை கூட்டிக்கிட்டு அவன் பணத்தை மறைச்சு வச்சிருக்க இடத்துக்கு நாங்க போனோம். ஆனா அவன் வச்ச இடத்துல பணம் இல்ல. வச்ச பணம் எங்க போச்சுன்னு தெரியல. போயிட்டு போகுது, விடுங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாம என்னங்க பண்ண போறோம்? அவன் காசு நமக்கு எதுக்குங்க? பொடி விளங்காதவளே. அந்த பணத்துக்காக நான் சேர்மதுரையை கடத்தினேன். கிருஷ்ண சொத்தை எல்லாம் 20 கோடிக்கு அடமான வச்சு கடனை கட்டியிருக்கான். அதுக்கு வட்டி மட்டும் மாசம் 6 லட்சம் கட்டணும். அவன் தொழிலும் இப்ப ஆட்டம் கண்டுருச்சு. அதனால மாசம் மாசம் வட்டி கட்ட முடியாம எல்லாம் முழுக போகுது. அந்த 15 கோடி மட்டும் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா மறுபடியும் அந்த குடும்பம் நிமிர்ந்துருண்டி. அவனை கொல்றதுக்கு முன்னாடி அவன் குடும்பத்தோட எல்லாரும் தெருவுக்கு வந்துடணும். ஓ, அந்த அளவுக்கு அந்த பணத்துக்கு பின்னால இவ்ளோ கதை இருக்குங்களா? யோசிக்கணும்டி. உனக்கும் உன் அப்பாவுக்கும் அடகாக்குற கோழிமாய் சும்மா உருன்னு உருமத்தாண்டி தெரியும். இப்ப எதுக்குங்க எங்க அப்பாவை இழுத்துட்டு இருக்கீங்க? பாவம் அந்த மனுஷன் இந்த வயசுல ஜெயிலுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சரி சரி, உங்க அப்பா புராணத்தை எல்லாம் பாடாத. ஆமா, நந்தினிய ஒண்ணும் பேசாம உம்முன்னு உட்காந்துருக்கா. அது அடுத்து வர்ற முகூர்த்தத்திலேயே அந்த இசைக்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதான் ரொம்ப அப்செட்ல இருக்கா. நந்தினி, வாங்க. மாமா, நீ எதுக்கு அப்செட்டா இருக்க? பிரபா உன் கழுத்துல தான் தாலி கட்டுவான். உன்னை தவிர்த்து வேற யார கல்யாணம் பண்ணாலும் தாலி கட்டுறதுக்கு அவன் உசுரோட இருக்க மாட்டான். போதுமா? எனக்கு அவன் தான் வேணும் மாமா.
அவன் உயிர் வேண்டாம். என்ன வேண்டான்னு சொன்ன வீட்டுக்கே நான் மருமகளா போகணும். அப்பதான் மாமா நான் ஜெயிச்சதா அர்த்தம். சரி நந்தினி, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உனக்கும் பிரபாவுக்கும் கட்டாயம் கல்யாணம் நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. சரியா? சரி மாமா. சரி, எனக்கு ஒரு ஃபோன் வருது. நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ, சொல்லு. நான் ஈஸ்வரி பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ விஷயத்த மட்டும் சொல்லு. அது முக்கியமா இல்லையான்னு நான் சொல்றேன். அந்த கிருஷ்ணனும் உமாவும் ராமேஸ்வரம் போறாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு. எப்போ? இன்னைக்கே. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறாங்க. வெரி குட். அவனும் அடங்க மாட்டேங்கிறானே. நம்மளை பத்தி கொஞ்சம் கூட அவனுக்கு பயமே இல்லை. இல்ல டிசி சார், கிருஷ்ணனை கொல்ல போறீங்களா? இல்ல, அவனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தி கெடா வெட்டி விருந்து வச்சு அனுப்ப போறேன். போச்சுக்காதீங்க சார், என் வீட்டுக்காரரும் கூட போறாரு. போன தடவை அவங்க போன இடத்த காட்டி கொடுத்ததுனால என்னோட தாலிக்கே ஆபத்து வந்துருச்சு. போன தடவை கூட ஏன் தப்பு எதுவும் இல்லம்மா. அவனாதானே குறுக்க வந்து விழுந்துட்டான். பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் வச்சிடுறேன். ஓகே. சேர்மா சார், அந்த கிருஷ்ணன் பாய் இன்னைக்கு ராமேஸ்வரம் போறானா? அப்படியா சார்? புரியுது சார். சிவராமா, சிவராமா. சார் சார் சொல்லுங்க சார். நீ ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு கிருஷ்ணன் வீட்டுக்கு போயிட்டு வா. செக்ல கையெழுத்து வாங்குறதுக்காக ஐயாவும் சாரே நாங்க வர சொல்லியிருக்காரு சார். வெரி குட். போயிட்டு உடனே வந்துடாத. அவங்க கிளம்புற வரைக்கும் அங்கே இருந்து பார்த்துட்டு யார் யார் கூட போறாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. முதலாளியை கொல்ல போறீங்களா சார்? ஆமா. சார், அப்படியே அந்த மேனேஜரையும் போட்டு தள்ளிடுங்க சார். ஐயா, அவனுக்கு உனக்கு என்னையா பிரச்சனை? கத்தி குத்துப்பட்டு வீட்டில் இருக்கிறப்ப கூட அந்த ஆளு கணக்கு வழக்கு கேட்டு போன்ல டார்ச்சர் பண்றான் சார். அந்த ஆளு போயிட்டான்னா நான் மேனேஜர் ஆயிடுவேன் சார். அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கதான் செய்து இல்ல? உங்க முதலாளியே கொல்ல போறான். அதை பத்தி நீ கவலைப்படல. உன் கவலை எல்லாம் நீ எப்படியாவது மேனேஜர் ஆகணுங்கிறதா. ரொம்ப விசுவாசம் உனக்கு. நிறுத்துங்கய்யா. ஏய்யா, நீ என்னையா சொல்லி உங்களை வீட்ல இருக்க சொன்ன? இப்ப முதலாளியே கொல்றேங்கறாங்க. நீயும் இவங்களுக்கு உடந்தையா இருக்க. யோ, ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க, இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். சார், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவியா? சார் பண்ணு பார்க்கலாம். சார் சார் எப்ப பார்த்தாலும் போலீஸ் போலீஸ்னு மிரட்டுற. நீ மிரட்டினா நான் பயந்துருவேனா? சார் 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 போலீஸை கூப்பிடுற அளவுக்கு உன் புருஷன் என்ன யோக்கியனா? பணத்துல ஷேர் தர்றேன்னு சொன்னது ஒன்று தலையாட்டினானே, அப்பயும் சொல்லேன்னு போலீஸ் கேட்க மாட்டாங்களா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு நீயும் உன் புருஷனும் உயிரோட இருந்துருவீங்களா? என்ன தேடி போன பணம் இல்லைன்னு பயந்துட்டியா? இத பார், மரியாதையா எனக்கு விசுவாசமா இருந்தா என் மாமனாரோட சொத்தை வித்தாவது உங்களுக்கு நான் பணத்தை கொடுப்பேன். அதை விட்டுட்டு சதி பண்ணணும்னு நினைச்சீங்க, ஒரே ஏத்திடுவேன். ஓடி உள்ள போ. ஏய், நீ கிளம்பு கிளம்பு. போடா. டேய், வண்டியில பெட்ரோல் ஃபில் பண்ணிருக்கல? காஃபி, இது லஞ்ச் வச்சிருக்கேன். சரிம்மா. அப்பாக்கு மாத்திரை எடுத்து வச்சிட்டல? இல்லம்மா, நான் எடுத்து வைக்கல. இல்லையா? அது எடுத்துட்டு வாங்க. கிருஷ்ணா, இது வர வேண்டிய இதே மறக்கல, எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஓகே, நீ இப்படி வா, நான் பாத்துக்கிறேன். சரி. அம்மா, ட்ரெயின்லயோ ஃப்ளைட்லயோ டிக்கெட் கிடைக்கிறப்ப போலான்னு சொன்னா ஏமா கேட்க மாட்டேன்ற? நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னோம்ல, நீங்க கேட்டீங்களா? ஏமா,
ஏதாவது எதிர்கேள்வி கேட்டு என்ன பேச விடாம பண்ணிடு. அப்படி இல்லனே, இன்னும் ஒரு வாரத்துக்கு எதுலயுமே டிக்கெட் இல்லையாம். போகணும்னு தோணிடுச்சு, உடனே போயிட வேண்டியதானே? அதுவும் சரிதாம்மா. என்ன உங்க உடம்பு இப்ப இருக்கிற நிலைமையில நீங்களும் வரேன்னு சொல்றீங்க பாருங்க, அது சரியில்லைண்ணே. ஏம்மா, உங்களை அவ்வளவு தூரம் தனியா அமிச்சிட்டு நான் எப்படிம்மா இங்க நிம்மதியா இருக்க முடியும்? ஆமாமா, இவன் நம்ம கூட வராம இருந்துட்டா நாம திரும்பி வரத்துக்குள்ள அவன் செத்து போனாலும் போயிடுவான். அப்பா அப்பா ஏங்க கோயிலுக்கு போகும்போது என்ன வார்த்தை பேசுறீங்க? அட விடுமா, நெருப்புனா என்ன வாயா வந்துற போது. பூமிகா பேக்க கார்ல வச்சிட்டல, வச்சிட்டியா? சரி. எல்லாத்தையும் கார்ல எடுத்து வச்சிட்டேன். சரிம்மா. ஏய் மறந்துட்டேன். சொல்லுங்கப்பா. நாங்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு தகவல் சொல்றேன். அந்த தேதிக்கு ஒரு நல்ல மண்டபமா பார்த்து புக் பண்ணி வைங்க. அப்படியே இன்விடேஷன் டிசைனும் ரெடி பண்ணிடுங்கடா. சரிப்பா. டேய், எல்லாத்துக்கும் முத்துக்குமார் மாமா கிட்ட கலந்து பேசுங்க. சரிம்மா. டேய் டைம் கேட்டு. அப்பா டைம் ஆச்சுப்பா, கிளம்புங்க. 2-3 செக்குல உங்க அப்பன் கையெழுத்து போடணும்டா. சிவராமனை வர சொல்லியிருக்கேன். வரட்டும்டா. சரிங்கப்பா. மாமா ஹாய், வாங்க மாமா. வரதனப்பா. உட்காருங்க மாமா. கொடு உட்காரு. டேய், நீ நல்ல நேரத்துல தாண்டா வந்திருக்க. நாங்க கோயிலுக்கு போற வேலை தானா நடக்கும். இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமா இருந்தா சேர்மத்துறைய கண்டுபிடிச்சு பணத்தை கைப்பற்றிடலாம். அதை நான் பாத்துக்கிறேனே. ஆனா இந்த நேரத்துல இப்படி ஒரு லாங் ட்ரிப் போகணுமான்னு தோணுது. இல்ல ரத்னம், கோயிலுக்கு போற விஷயத்துல ஒரு பிரச்சனையும் வராது. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல ரத்னம், எங்க கூட உங்க போலீஸ்காரரும் வராருல்ல. அதான் மாமா, எங்க டிசிபி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு. ஓபன் செக்யூரிட்டியை வாபஸ் வாங்கிக்கிறோம், அதுக்கு பதிலா ஒரு ஃபோர்ஸே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, யாருக்கும் தெரியாம. எதுக்குப்பா இப்படி எல்லாம் மாத்துறீங்க? கிரி வெளியே வந்திருக்கிறதே மாமாவுக்கு தொந்தரவு கொடுக்குதான். நீங்க கோயிலுக்கு போறத எப்படி அவன் தெரிஞ்சுப்பான்? அப்போ செக்யூரிட்டி எதுவும் இல்லாம இருந்தாதான் அவன் தைரியமா வெளியே வருவான். நாங்க அவனை பிடிச்சிருவோம், உயிரோடவோ இல்ல பணமாவோ. வணக்கம். என்ன யாரும் தெரியுதுங்களா? நான் தான் உங்களோட டிசிபி கிரிதரன். பிரியமானவள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பார்க்கறதோட மட்டும் இல்லாம அந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு வரும், தயவு செய்து அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்க, அது போதும். ரொம்ப நன்றிங்க.